டு வித்யா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அஜியோவில் போயிட்டுருக்கேன். இப்போ ஆல் ஸ்டார் சேல்ஸில் வந்து ஒரு 2194 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு சாரீ, ஒரு குர்த்தா செட்டு, ஒரு ஸ்லிங் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாரீ தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாரீ கலர் பார்த்திங்கன்னா க்ரே கலரில் பிங்க் கலர் சாரீ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பல்லு வந்து பிங்க் கலரில் இருக்கும் அண்ட் ப்ளவுஸும் பிங்க் கலரில் இருக்கும். இந்த சாரியை வந்து நான் அந்த பிக்சர்ஸில் பார்த்ததை விட நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, கிளாஸியாக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. நான் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதுதான் வந்து பல்லு, பிங்க் கலரில் இருக்கும். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2499. பட் நான் ஆஃபரில் 874க்கு வாங்கினேன். இண்டிபிக்ஸ் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ், குர்த்தா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து நிறைய பியூர் காட்டன்லாம் கிடைக்கும், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஸ்லிங் பேக்கை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் விமென்ஸ் மார்க் அப்படின்ற பிராண்டில் இருந்து பிளாக் கலரில் ஒரு ஸ்லிங் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒயிட் கலர், பிங்க் கலர் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் பிளாக் கலரில் காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கினேன்ட்டு இந்த பிளாக் கலர் நான் ஆர்டர் பண்ணேன். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை, எந்த ஸ்க்ராட்சும் இல்லை. ஆனால் மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பவுடரியாக இருந்துச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணதும் அந்த லெதர் ஸ்மெல் பயங்கரமாக வந்துச்சு. இது ஒரிஜினல் லெதர் கிடையாது, பியூ லெதர் சொல்லுவாங்கள்ல, அந்த லெதர் தான். பட் ஸ்மெல் மட்டும் வந்தது, கொஞ்சம் நேரத்தில் அப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது 640க்கு. இது ஒரு ஹேண்டில் இருக்குது. அந்த உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உள்ளே இருக்க பேப்பர்லாம் எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பேப்பர்லாம் நான் எடுத்துட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து பாக்கெட் இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பு இருக்குது. இந்த பேக்குக்கு பேக் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் இருக்குது. உள்ளே இருக்க கிளாத்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக நல்லாயிருக்கு. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்டு பாட்டமில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எப்போயுமே இந்த மாதிரி இருக்க பேக்ஸ் வாங்கிக்கோங்க, ஏன்னா கீழே வச்சோன்னா அப்போ தான் ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும். ஸோ பேக் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராப்லேயுமே வந்து எந்த டேமேஜும் இல்லை, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நான் வாங்கியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வாங்கியிருக்க சாரீ, இந்த பேகு, நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிற குர்த்தா செட்டு எல்லாமே எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து குர்த்தா வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குர்த்தா செட்டாக வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து குர்த்தா தனியாக வாங்கிட்டு லெக்கின் இல்லை பலோசோ வாங்கி பேர் பண்ணிவிட்டேன். இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து செட்டாகவே வாங்கி பார்க்கலாமேன்ட்டு வாங்கினேன்.
இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1699, பட் நான் ஆஃபரில் 680க்கு வாங்கினேன். avaasa பிராண்டு. நீங்கள் குர்தா செட் எதாவது வாங்குறீங்கன்னா avaasa செட்டே வாங்குங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஓவரால் லுக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் எம்ப்ராய்டர் போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்கிட்ட வந்து ஒரு 3-4 பட்டன் வச்சுருக்காங்க. ட்ரெஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. பாட்டமில் மட்டும் நல்ல பெரிய டிசைன்ஸ் வரும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கலரும் செம்மையாக இருக்குது. யூனிக்காக இருக்கும். காலேஜ் ஒரு ஆஃபீஸ்க்கெலாம் நம்ம போட்டு போனோன்னா யூனிக் கலெக்ஷன் இது. மெட்டீரியல் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இதுலேயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சேஃபாக சூப்பராக வந்திருக்கு. ஓகே, பேண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போது. பேண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. சைஸ் அண்ட் ஃபிட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அண்ட் பாட்டமில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கும். இந்த ட்ரெஸ் நீங்கள் போட்டிங்கனாலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டமில் இருக்க அந்த டிசைன் மட்டும்தான் தெரியும். குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காட்டன் பேண்ட்டு. இதுதான் நான் இந்த அஜியோ ஆல் ஸ்டார் சேலில் வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.